அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 70. வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 10/3/2024 ஞாயிறு. அன்பு உணர்வது தான் நீங்கள் வெளிப்படுத்துவதிலேயே மிக உயர்ந்த அலைவரிசை. எவ்வளவு அதிகமான அன்பை உணர்ந்து வெளிப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமான சக்தியை நீங்கள் உற்பத்தி செய்வீர்கள். செயல்பாட்டு அருள்வாழ்வு. அசிசியார் வாழ்வியல் புண்ணியங்களை மறைத்தல். பிரான்சிஸ் இயேசுவை நினைவுபடுத்தாத எந்த மகிமையையும் மாட்சிமையும் உன்னதத்தையும் நிராகரித்தார். மனித சலுகைகள் மற்றும் ஆதாயங்களின் மட்டில் நீங்காத சாபத்தை சுமத்தினார். பெருமையையும் புகழையும் விரும்புபவர் அதற்கு விலையாக மனச்சான்று இரகசியத்தை இழக்க வேண்டும். புண்ணியங்களை தவறுதலாக பயன்படுத்துவது அவற்றை கொண்டில்லாததை விட தீங்கு விளைப்பதாகும். நாம் கொண்டிருப்பதை இழக்காமல் காப்பது இல்லாதவற்றிற்காக தேடி அலைவதை விட புண்ணியம் நிறைந்ததாகும் என்று அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆம், நல்லொழுக்கத்தை விட வீண் பெருமை நம்மை அதிகம் தூண்டுகிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை மேற்கொள்வதை விட இவ்வுலக அங்கீகாரங்கள் நம்மை மேற்கொள்கிறது. நாம் நமது முயற்சிகளை தேர்ந்து கொள்வதில்லை, நம்முடைய ஆன்மாவின் இயல்பை சோதித்து பார்ப்பதில்லை. 1 யோவான் 4:1. எனவே வீண் பெருமை எதையாவது செய்ய நம்மை தூண்டும் பொழுது அவை பிறரன்பினால் தூண்டப்பட்டதாக நாம் கற்பனை செய்கிறோம். மேலும் நாம் எப்போதாவது சிறிதளவு நல்லவை செய்தால் அவற்றின் பாரத்தை தாங்க முடியாமல் அவற்றை நமது வாழ்நாளிலேயே வெளியேற்றிவிட்டு நாம் நமது இறுதி வாழ்வை அடைவதற்கு முன் அவை நம்மை விட்டு விலகி போக செய்கிறோம். நாம் நல்லவராய் இல்லாததை எளிதாக சகித்து கொள்ள முடிகிறது. நாம் நல்லவர்களாக கருதப்படுவதையும் நல்லவராக காணப்படுவதையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. எனவே நாம் மனிதர் தரும் புகழ்ச்சிக்காக மட்டுமே வாழ விரும்பி நாமும் மனிதர்கள்தானே என்று சொல்லிக் கொள்கிறோம். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. அசிசியாரின் வாழ்வின் நிகழ்விலிருந்து இன்று நல்லொழுக்கத்தை விட வீண் பெருமை நம்மை அதிகம் தூண்டுகிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை மேற்கொள்வதை விட இவ்வுலக அங்கீகாரங்கள் நம்மை மேற்கொள்கிறது என்பவை நம் அனைவரையும் தூண்டி எழுப்புகிறது. ஏனெனில் நாம் கடவுளை விட்டு விலகி ஓடுகிறோம். ஆனால் இறைவனோ நமது காலடிகளையே பின்பற்றி வேட்டை நாயைப் போல பின்தொடர்கிறார் என்பதை பிரான்சிஸ் தாம்சன் புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் பின்வருமாறு எழுதுகிறார். நான் அவரை விட்டு இரவிலும் ஓடினேன், பகலிலும் ஓடினேன். நான் ஆண்டுகள் பலவாக ஓடினேன். என் மனம் போல் நடந்தேன். சிக்கலான பாதைகளில் எல்லாம் சிரமத்துடன் நடந்தேன். கடவுளை விட்டு ஒளிந்தேன். சிரித்து கொண்டே சென்றேன். உறுதியான அவரது கண்கள் பின்தொடர்ந்தன. ஆனால் அவரது திருவடிகளை விட்டு தொலைவில் ஓடினேன். அவரோ அவசரமின்றி தொடர்ந்தார். இடைவிடாத காலடி ஓசை,
கனவேகம், கம்பீர நடை அவை ஒலிக்கின்றன. கூடவே குரலும் ஒலிக்கிறது. காலலை விட கம்பீரமான ஒலி. என்னை காட்டி கொடுப்பவனே, எல்லா பொருட்களும் உன்னை காட்டிக் கொடுக்கின்றன. திருவிவிலியத்தின் மையம், தம் ஒரே மகனை மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. நாமும் இயேசுவை போன்ற உலகின் மேல் அன்பு கூறுவோம். நாளை சந்திப்போம்.